உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். முதல்வரின் கட்டளையை ஏற்று கரூரிலிருந்து கோவை தொகுதிக்கு மாறியதாக திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் அடுத்த கோடங்கிப்பட்டியில் அமைந்துள்ள பட்டாளம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கரூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கரூரில் நாளை முதல்வர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 1 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாளை நடைபெறுகின்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பயணத்தில் ராயனூர் பகுதியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கழக வேட்பாளருக்கு ஆதரவாக சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திலே பங்கெடுப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகளை நேற்று நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். வேற ஏதாவது எதிர்கட்சியினர் நீங்கள் பயந்துட்டு தான் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் இருந்துட்டு வராங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரூர்லேருந்து அரவக்குறிச்சி போனப்போ என்ன பயந்துட்டு போனோமான்னு? தலைமை என்ன சொல்கிறது, எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகின்றேன். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.